சித்ராவை பற்றிய சகோதரர் கேட்டுக்கிறார், எனது சம்பாத்தியத்தின் கீழ் 2 பேர் உள்ளனர், நான் எத்தனை பேருக்கு பித்ரா காத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. சம்பாத்தியத்தின் கீழ்னா என்ன அர்த்தம்? உங்களோட குடும்பத்தை சார்ந்தவர்களா அல்லது வேறொரு குடும்பம் அவங்க நீங்க மாசம் ஏதோ அதிகா கொடுத்துருக்கீங்க, அவங்க ஏதோ குடும்பத்துக்கு பராமரிக்கிறாங்க மேலும் பணம் கொடுத்துருக்கீங்க, அந்த மாதிரியா? இது எந்த மாதிரி தெரியல. உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு பிறந்த அல்லது உங்கள் வீட்டில் உள்ள அல்லது உங்களை பெற்றெடுத்த, அதாவது யாருக்கு இரணம் அளிப்பது, யாருக்கு உணவு கொடுப்பது, பராமரிப்பது உங்களுடைய கடமையோ அவர்கள், அதாவது உங்களுடைய மனைவி, உங்களுடைய மக்கள், உங்களுடைய பெற்றோர், இவர்கள் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்காகவும் நீங்கள் பித்ரா கொடுக்க வேண்டும். யாருக்கு நீங்கள் உணவளிப்பது உங்களுக்கு கடமை இல்லையோ, உதாரணமா அவங்க ஊர்ல யாரோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, அவங்களுக்கு சோறு கொடுக்க ஒரு கடமை இல்லை, ஆனால் மனிதாபிமான அடிப்படையில் இறக்க சிந்தனை நீங்க அவங்களுக்கு மாதம் மெயின்டெனன்ஸுக்கோ ஏதோ குடும்பத்துக்கோ செலவுக்கோ பணம் கொடுக்குறீங்கன்னா அவர்களுக்காக நீங்கள் பித்ரா கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அவர்களுக்காக பித்ரா கொடுக்கணும் உங்களுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அவங்க பித்ரா வாங்கிறது தகுதியாக இருக்கு. எப்போ உங்களுடைய உதவி எதிர்பார்த்து உங்களுடைய உதவியை எதிர்பார்த்த குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறாங்களோ அவர்கள் பித்ரா வாங்க தாய்க்கூடியவர்கள். அது அவங்களுக்காக நீங்கள் பித்ரா கொடுக்கணும் அவசியம் இல்லை. மாறாக உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்கள் யாருக்கு நீங்கள் உணவளிப்பது உங்களுடைய கடமையோ, யார் யாரு? உங்களுடைய சகோதரி, உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர். இதனால உங்களுடைய சகோதரி அவங்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்லை, எந்த யார் அடைக்கலம் யாரும் இல்லை, கணவன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, அவங்க பாதுகாப்பதற்காக பராமரிப்பு இருக்காங்க, அவங்களுக்காகவும் நீங்கள் பித்ரா கொடுக்க வேண்டும். இதுதான் பித்ராவுடைய முறை. இல்லை அவங்க தனியாக வேற வீட்டில் இருக்கிறாங்க, பாதுகாப்பு இல்லாத உங்களுடைய சகோதரி வேறொரு வீட்டில் இருக்கிறாங்க, சகோதரர் ரொம்ப வயோதிகர், ரொம்ப முதியவர் வேற வீட்டில் இருக்காரு, அவருக்கு நீ மாசம் இதை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அவருக்காக நீங்க பித்ரா கொடுக்கறது அவசியம் கிடையாது. உங்களுடைய பித்ராவை அவருக்கு கொடுக்கலாம், உங்களுடைய பித்ராவை அவங்களுக்கு கொடுக்கலாம், தவிர அவர்களுக்காக நீங்க பித்ரா கொடுக்கணுமா அது தேவையில்லை. எவ்வளவு ரூபாய் எடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும்? பித்ராவை பொறுத்தவரையிலே ரூபாயாக கொடுப்பதை விட அரிசியாக கொடுப்பது தான் மிகவும் ஏற்றமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவுப் பொருளாக இருந்தாங்க, அரிசியாகவோ பேரிச்சம்பழமாகவோ கோதுமையாகவோ எது மக்களுடைய புழக்கத்தில் உள்ள உணவுப் பொருளோ அப்படி உணவுப் பொருளாக தான் ரசூலுல்லாஹ் கொடுத்துருக்காங்க. அதனால பொருளாக கொடுப்பது தான் மிகவும் ஏற்றமானது. சரி, பணமாகவும் கொடுக்கலாமா? கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நல்லது, ரொம்ப சுத்தத்து ஏற்றமானது உணவுப் பொருளாக கொடுக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. அந்த உணவுப் பொருளாக எவ்வளவு கொடுக்குறது அப்படின்னு சொன்னா எப்பயும் சொல்லியிருக்கிறேன், இந்த 2 கை நிறைய ஒரு நல்ல பெரிய கை, அவங்க 2 கை நிறைய 4 கை, இது அள்ளி போடுறதுதான் ஒரு பித்ரா, ஒரு ஆளுக்காக இருக்கிறான். 27வது நோன்பு லைலத்துல் கத்ருக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுக்க காரணம் என்ன? அது மக்களுக்கு கேளுங்க, நாளைக்கு தெரியும் என்ன முக்கியத்துவம் தெரியும். நாங்கள் இமாமும் மோதினாரு எல்லாமே நாளைக்கு வர உண்மையில துண்டு போட்டு தான் என்ன பிடிக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் லேட்டாச்சுன்னா எங்களுக்கு என்ன கிடையாது, எல்லாம் முன்னாடி துண்டு போட்டு கவுண்ட் துண்டு போடுற மாதிரி துண்டு போட்டாதான் இமாமங்களுக்கு மோதினாருக்கு எனக்கு கிடைக்குங்க, தொழுகிற ஆள் தான் கிளம்புங்க. எனது முஸ்லீம் நண்பரும் நானும் வெளியில் சென்றோம். அப்பொழுது தொழுகை நேரமாக இருந்தால் நான் பள்ளியாசத்துக்கு சென்று தொழுதேன். எனது நண்பர் நான் தொழும் வரை பள்ளியாசத்து வெளியே உட்கார்ந்திருந்தார். அப்படியா? சரி, நல்ல நண்பர். ரெகுலராக தொழாத ஒருவர் டைம் ஃப்ரீயாக கிடைக்கும் போது அந்த நேர வசதி மட்டும் சொல்லலாமா? அதாவது தொழுகை என்பது கட்டாய கடமை, தொழுகை என்பது கட்டாய கடமை. அது 5 வேளையும் பேருந்ததாக தொழுதுதான் ஆக வேண்டும். சில பேர் என்னன்னா தொழுதா 5 வேலையும் கண்டிப்பா சொல்லுவேன், இல்லைன்னா நேரம் கிடைச்சாலும் சொல்ல மாட்டேன். இதே தமிழ் ஏதோ பழமொழி சொல்லுவாங்க, வச்சா மொட்டை நேரம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாவது நேரம் கிடைக்கும் தொழுவ ஆரம்பிச்சா அந்த தொழுகைய ட்ரைனிங்கு அதில் ஏற்படைய தப்புவா அது மூலமா ஏற்படைய பக்தி இன்ஷா அல்லாஹ் அவர் முழுமையான தொழிலாளியாக மாற்றிடும். அதெல்லாம் நான் இன்னும் 10 வருஷம் கழிச்சு கரெக்டாக 5 வருஷம் நான் ஏற்றி வச்சிருக்கேன், அப்பதான் சொல்லுவேன். அது வரலாம் நான் ஃப்ரீயா உட்காந்தா நீ துடுத்துவா. நான் அப்படிதான் ஒரு ஊருக்கு போயிருந்தோம், நாகர்கோவில் மாவட்டத்தில் ஒரு முஸ்லீம் கிராமம், முஸ்லீம் மக்கள் நிறைஞ்ச ஊர். அப்போ ஒரு முக்கியமான மசூரா, பயானக்கில முக்கியமான மசூரா மீட்டிங் நடந்துருச்சு பள்ளியாசத்துக்கு வெளியில. அப்போ இஷா பார்க்க சொல்லிட்டாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், பள்ளியாசத்துக்கு வெளியே வரண்டாலும் நடந்துருக்கு பேச்சு, எப்படி நம்ம கண்டிப்பாக அந்த மேட்டரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசி இஷா நம்ம கொடுக்கலாமா, இல்லை ஜமாத்தில் தொழுகிறது கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு. அப்போ அந்த ஊரில் முக்கியத்தில் சொன்னாங்க, நீங்கள் தொழுகையாக பிற்படுத்தாதீங்க, தொழுகு ரொம்ப முக்கியம்,
நீங்க பாட்டுக்கு தொழுகை பின்படுத்தினா என்ன அர்த்தம்? அதனால தொழுது முதல்ல தொழுது அப்புறம் கண்டினியூ பண்ணுவாங்க. நீங்க தொழுகை எத்தனை பின்பற்றாதீங்க. தொழுகை நான் இவங்க கேட்கறது ஒரு கண்டிப்பாக தொழுதான் முதல்ல தொழுவோம். அப்புறம் மாஷா அல்லா ஊர் மக்கள் இவ்வளோ தொழுகை பீடத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்பா முதல்ல தொழுதுருவோம் அப்படின்ற. ஆமாம்மா நீங்க தொழுதுருவாங்க, நாங்கள் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்பதான் அவங்களோட தொழுகையுடைய பேருந்து தப்பா தெரிஞ்சது. அதனால இந்த மாதிரி நம்ம சில பேர் நேரம் கிடைச்சா கூட வாய்ப்பு கிடைச்சா கூட பள்ளிவாசல்லையே உட்கார்ந்துருந்தா கூட சொல்ல மாட்டாங்க. இது மிகப்பெரிய பலகீனமான ஈமான், மிக மிக மோசமான நிலைமை. இந்த நிலைமையை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிற எல்லாத்தையும். என்னிடம் போன வருடம் 2 லட்சம் ரூபாய் இருந்தது. அதை வைத்து வீட்டு மனை ஒன்று வாங்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது என் நண்பர் வந்தார். அவர் எனக்கு 1 லட்சம் ரூபாய் கடனா வேண்டும் என்று கேட்டார். ஆனால் உண்மையிலேயே அவர் மிகவும் கஷ்டமான நிலையில் இருக்கிறார் என்று நானும் அவர் கடன் கொடுத்தேன். மீதமுள்ள 1 லட்சம் ரூபாய்க்கு நான் வாங்கிவிட்டேன். அது ஒன்றும் இல்லை. இன்று நான் வாங்கிய மனையின் விலை 4 லட்சம் ரூபாய்க்கு விட்டு விட்டேன். மேலும் கடன் கொடுத்த நண்பர் கொடுத்த கடனை திரும்ப கொடுத்தார். அதே 1 லட்சம். இது அல்லாஹ் என்பதில் நன்மையான காரியம் என்று வைத்துக் கொண்டாலும் உலக வாழ்க்கையில் கடன் கொடுத்ததற்கு இழப்பு தான். கடன் கொடுக்காமல் இடம் வாங்கிவிட்டால் லாபம் கிடைத்திருக்கும். இதற்கு ஏன் கடன் கொடுக்க வேண்டும்? இதற்கு தீர்வான என்ன மாற்று வழி? அதாவது கடனை கொடுத்தாரு, இது அல்லாஹ்வின் பாதையில் நன்மையான காரியம் என்று வைத்துக் கொண்டாலும் அல்லாஹ்வுடைய நல்ல காரியத்தில் முடிவாயிடுச்சு. அப்புறம் என்ன கடன் கொடுத்தா என்ன பிரயோஜனம்? வட்டி கேட்கிறாரு இவரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடன் கொடுப்பது எவ்வளோ உகந்த சவாபான காரியம் என்றால், உதாரணமாக ஒருத்தருக்கு நீங்க 2 மாசத்துல பணத்தை திரும்ப தரக்கூடிய பேர்ல 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறீங்க. ஆனா கொடுக்கும் பொழுது ஒருத்தர் கடன் கொடுக்கும் பொழுது ஒருத்தர் ஷிஃப்டா பேசிக்கலாம். எனக்கு எத்தனை தேதி பணம் வேணும், எப்ப பணத்தை திரும்ப தருவீங்க அப்படின்னு ஷிஃப்டா பேசிக்கலாம், தப்பு கிடையாது. அந்த அடிப்படையில் நீங்க 2 மாசம் தவணையில ஒருத்தருக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறீங்க. பணம் கொடுக்கும் பொழுது என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு 2 மாசம் ஆயிடுச்சு பணம் தரல, நீங்க கேட்குறீங்க அவர்கிட்ட. அப்ப அவர் இல்லைன்னா 5 நாள் தந்துடுறேன், ஒரு 10 நாள் தந்துடுறேன், ஒரு 2 வாரம் தந்துடுறேன் அப்படின்னு ஒரு டைம் கேட்கிறாரு. நீங்க டைம் கொடுக்குறீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பேசிய தவணை முடிந்த பிறகு நீங்கள் எத்தனை நாள் தாமதிக்கிறீர்களோ, எத்தனை நாள் அவருக்கு டைம் கொடுக்கிறீர்களோ, அத்தனை நாளும் அந்த தொகையினுடைய 1 மடங்கு சதகாத்து நன்மை அல்லாஹ் கொடுக்கின்றார். அதான் நீங்க 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துருப்பீங்க, 1 மாசம் 2 மாசம் டைம் பேசியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க 15 நாளோ 20 நாளோ 25 நாளோ 30 நாளோ எவ்வளவு நாள் டைம் கொடுக்குறீங்களோ அவ்வளவு நாட்களுக்கும் அல்லாஹ் தினந்தோறும் 1 லட்சம் ரூபாய் சதகாத்து நன்மை தருகின்றார். 1 லட்சம் ரூபாய் தர்மமா கொடுத்தா ஒரே நன்மை முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் கடன் கொடுத்து தவணை கொடுப்பதனால இவ்வளவு பெரிய சவால் இருக்குது. அதனால இது கடன் கொடுக்கறதே ஒரு இபாதத்துங்க. நீங்க இது கமர்ஷியலா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் 1 லட்சம் ரூபாய் வாங்கி போட்டேன், எனக்கு அந்த 4 லட்சம் ரூபாய் இருந்துச்சு, இப்போ அவர்கிட்ட 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன், அந்த 1 லட்சம் ரூபாய் எனக்கு வேஸ்ட் தான் நினைச்சீங்கன்னா, நீங்க இன்னும் இஸ்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இஸ்லாமிய மாற்றத்தையும் புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஏன்னா நீங்க அந்த 1 லட்சம் 4 லட்சம் கிடைச்சதான் நன்மை நினைக்கிறீங்க, லாபம் நினைக்கிறீங்க. ஆனால் 1 லட்சம் ஒரு சகோதரருக்கு கஷ்டப்பட்ட ஒருத்தருக்கு உதவி செஞ்சு நீங்கள் அதை விட பன்மடங்கு லாபம் செஞ்சிருக்கீங்க, நீங்க மறந்துட்டீங்க. அதனால இது நஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது, இது பெரிய லாபம். இது இப்படி புரியுங்களே, இப்படி விளைவிங்க. நீங்க 1 லட்சம் ரூபாய் போட்டீங்க, இடத்த வாங்குறீங்க, நீங்க 1 வருஷத்துல 4 லட்சம் ரூபாய் எதிர்பார்த்துருக்கீங்களா? அல்ல 4 லட்சம் ரூபாய் பறக்க சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? மீறி 1 லட்சம் ரூபாய் உங்க சகோதரி கடனா கொடுத்ததுனால தான். அந்த 1 லட்சம் ரூபாய் உங்க சகோதரி கடனா கொடுத்த பறக்கத்து இந்த 1 லட்சம் ரூபாய் அல்ல உங்களுக்கு பறக்க செஞ்சான். நீங்க இப்படி உள்டாக ஆரம்பிச்சீங்க. 1 லட்சம் ரூபாய் கூட 4 லட்சம் ரூபாய் கிடைச்சது, அதையும் 1 லட்சம் ரூபாய் நான் வட்டி வாங்கிக்கலாமா, வாங்கிருக்கலாமே, இல்ல இடத்துல வாங்கி கொடுத்தீங்க. இந்த 2 லட்சம் என்ன வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு அது 2 லட்சம் ரூபாய் இருக்கும். சொல்லி விளங்குதா? அப்ப அந்த பணத்திலே அல்லாஹ் உங்களுக்கு வரக்க செய்து உங்களுக்கு அல்லாஹ் அபிவிருத்தி கொடுத்தாங்கன்னா அதற்கு காரணம் உங்களுடைய கஷ்டப்பட்ட சகோதரருக்கு உதவி செய்வதுதான். அதனுடைய பறக்கத்து தான் அல்லாஹ் இந்த இடத்துக்கு வேலையை கொடுத்துருக்கா, லாபத்தை கொடுத்துருக்கான். அதை மறந்துடாதீங்க. ஹஜ்ரத் அவர்களே, மக்காவிலிருந்து ஃபத்வா பிறப்பித்தால் அதற்கு நாம் அனைவரும் கட்டுப்பட வேண்டுமா? அப்படி எல்லா முஸ்லீம்களும் இப்படிப்பட்ட ஃபத்வாவில் கட்டுப்பட வேண்டும் என்றால் முஸ்லீம்கள் பிரிவுகளும் இயக்கங்களும் இருக்கக்கூடாது என்றும் முஸ்லீம்கள் அனைவரும் ஒரே பிரிவினர் என்றும் ஃபத்வா கொடுக்கலாமே. அப்போது இந்த இயக்கங்கள் அனைத்தும் அழிந்துவிடும் அல்லவா? நான் வேறு மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவள். என் உறவினர்களுக்கு இஸ்லாத்தின் மேன்மையை உணர்த்த நேரிடும் போதெல்லாம் அவர்கள் முஸ்லீம்களின் இந்த பிரிவினைகளை பற்றியே குறை கூறுகின்றனர். தயவு செய்து விளக்கவும். மக்காவிலிருந்து ஃபத்வா எதுவும் வந்துள்ளதா?
அது என்ன பத்துவா, அதை முஸ்லிம்கள் அனைவரும் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டனர், இப்படி பத்துவாவினால் நம்மிடையே ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, யாருடைய பத்துவாக்களை நாம் ஏற்க வேண்டும், யார் வேண்டுமானால் புத்தகம் கொடுக்கலாமா. சகோதரி பத்துவா பற்றி கேட்டுக்கிறாங்க. பத்துவா அப்படிங்கிறது மார்க்க தீர்ப்பு, மார்க்கத்தின் தீர்ப்பு. அதாவது அதுக்குன்னு சொல்லி பத்துவா கொடுப்பது என்பது ஒரு ஆர்ட், ஒரு கலை. அந்த கலையை படித்து இப்போ நான் உங்களுக்கு மார்க்க விஷயங்களை சொல்றேன், மார்க்க கேள்வி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றேன்னா இது ஒரு வகையில் பத்துவா தான், இது ஒரு வகையில் பத்துவா. ஆனால் இதை ரிட்டன்ல அல்லது இதுக்காக முத்திரையோட அத்தாரிட்டியோட கொடுக்கணும்னா அதுக்குன்னு மதரசாக்கள் இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு குழு, அவங்கள்ட்ட டீம் இருக்கும். ஏன்னா நான் ஒரு தனியாக சில மசாயங்களை சொல்லும் பொழுது அதில் சில தவறுகளும் ஏற்படலாம். அப்போ ஒரு டீம் உட்கார்ந்து அதை டிஸ்கஸ் பண்ணி இதுக்கு என்ன டிவியில் இந்த கிட்டாபில் இப்படி இருக்குது, இல்லை இந்த அடிப்படை இப்படி இருக்குது, இல்லை புறாத இந்த ஆய்ச்சி இப்படி இருக்குது, இல்லை அந்த ஆய்ச்சி இப்படி டிஸ்கஸ் பண்ணி ஒரு தீர்ப்பு வழங்கும் பொழுது அந்த தீர்ப்பு கிட்டத்தட்ட 99% சரியாகவும் உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால மதரசாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆலிம்களுடைய குழுவை வச்சு பத்துவா குழு வச்சிருப்பாங்க. அந்த பத்துவா குழு தான் என்ன பண்ணுவாங்க, நீங்க ஏதாவது பத்துவா கேட்டீங்கன்னா அந்த பத்துவாவுக்கு அதான் மார்க்க சட்டம், அவ்வளவுதான். நீங்க கேட்ட கேள்விக்கு இது பதில். இது இம்ப்ளிமெண்ட் பண்றது பண்ணாது உங்களை விருப்பத்தை பொறுத்தது. இப்ப நீங்க மார்க்க சட்டம் கேட்குறீங்க, வண்டி வாங்குறது ஹராமா ஹலாலான்னு, நான் சில ஹராம்ங்கிறேன், நான் பத்துவா குழுல முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதை நடைமுறைப்படுத்துறது உங்க விருப்பம், உங்களுக்கு அல்லாஹ் வச்சில் உள்ளது. நான் தான் அன்னைக்கு பணம் பத்துவா கொடுத்துருல, நீ நடைமுறைப்படுத்தாம இருங்க, அப்ப நான் ஒரு கொஸ்டின் பண்ண முடியாது. சொல்ல புரிஞ்சுங்களா? அதே மாதிரி மதரசாக்கள் அந்த பத்துவா கொடுக்குறதுனா அங்க ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு இல்லை, குறைஞ்சது நல்ல மதரசாக்கள் ஒரு 10-15 ஆளுகள் இருப்பாங்க. ஒரு கேள்வி அந்த கேள்வி பற்றி ஃபுல்லா விசாரிப்பாங்க. அந்த கேள்வியில ஒவ்வொரு வரி வரியா பார்ப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்து மாற்றி தீர்வு சொல்லுவாங்க. உங்களுடைய கேள்வியில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த வார்த்தைக்கு பதிலாக இருப்பாங்க. ஏன்னா நீங்க ஏதாவது கேள்வி கேட்டுருப்பீங்க, ஏதாவது மனசு வச்சுக்கிட்டு, அதனால நீங்க கேள்வி கேட்ட கேள்விக்கு இதான் பதில் அப்படின்னு சொல்லி பத்துவா கொடுப்பாங்க. சரி, இப்படியே மக்கால பத்துவா கொடுத்துருக்காங்களா, மக்கால பத்துவா இருக்குதா அப்படின்னு சொன்னா, சகோதரர்களே பத்துவா மக்கால ராமத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க இருக்காங்க. உலக முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லி உலக முஸ்லீம்களே கூட்டமைப்பு, அந்த ராமத்தில் ஆரம்பிச்சாமே நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க. அவங்க எடுத்ததெல்லாம் ஜமாத் பேஜெல்லாம் பத்துவா கொடுத்தது கிடையாது. உலகத்தில் முக்கியமான பிரச்சனை இந்த பிரச்சனையை அண்ணா பத்துவா கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் அவர்கள் என்ன பண்ணாங்க, முக்கியமான பத்துவா கொடுத்தாங்க. இந்தியாவில் உருவான இந்த காதியானிகள் இவங்களுடைய விஷயங்களை பூரா அனலைஸ் பண்ணாங்க. கொள்கை என்ன, எங்களுடைய விவாதத்து என்ன, வழிபாடு என்ன, இவங்க நம்பிக்கை என்ன, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கடைசியாக பத்துவா கொடுத்தாங்க. காதியானிகள் அவர்கள் முஸ்லீம்கள் அல்ல, காப்பியர்கள் அப்படின்னு பத்துவா கொடுத்தாங்க. அதே மாதிரி அவர்கள் மார்க்க விஷயங்களை பத்துவா கொடுப்பாங்க. நாம என்ன பண்ண உஷாரா இருப்போம், அப்ப காதியான் காப்பீர்கள், அப்ப அவங்களோட கொடுக்கல், அதாவது அவங்களுடைய திருமண உறவு கூடாது, அவங்களுடைய பெண் கொடுக்கல் வாங்கக்கூடாது, திருமணம் பண்ணக்கூடாது, அவங்களை ஒதுக்கிதான் வைக்கணும், அவங்களுக்கு இதெல்லாம் சம்பந்தம் இல்லைங்கிறது அவங்க தீர்மானிச்சுக்கணும். இதுதான் பத்துவா கொடுக்கக்கூடிய முறை. சரி, இப்ப இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாம் பிளவுபட்டு கிடக்குது, நிறைய சகாரத்துக்கு இது எல்லாத்தையும் பத்துவாயின் மூலமாக மாற்ற முடியுமாண்டா? நிச்சயம் மாற்ற முடியாது. ஏன்னா அவங்க பத்துவா கொடுத்த அன்னைக்கு முஸ்லீம் லீக் என்று சொல்லக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஆளுநர் இஸ்லாமிய பத்துவா இருந்து இப்படி முஸ்லீம்களா பிரிச்சு கிடக்குறாங்களே, சேர்ந்து வாழ்வது அவசியமா அப்படின்றதா? ஆமா, முஸ்லீம்கள் பிரிஞ்சுட்டு கூட கண்டிப்பா சேர்ந்து தான் வந்து பத்துவா கொடுப்பாங்க. அந்த பத்துவாக்கு இயக்கங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமே, அவங்க மார்க்க தீர்வு சொல்லுவாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது யாரு? சம்பந்தப்பட்ட ஆள் தானே. அதனால அடுத்த கேட்டிருக்காங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தில் உள்ள குறை பிரிவுகளை தான் குறை சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இஸ்லாத்தில் உள்ள பிளவுகள் என்பது அது ஒரு பிளவுகளோ அல்ல பிரிவுகளோ அல்ல, ஜாதி அல்ல. அதை அவங்க புரிய வைங்க. மற்ற மதத்தில் இருக்கவங்க, இந்து மதத்தில் இருக்கவங்க, கிறிஸ்தவ மதத்தில் இருக்கவங்க ஜாதி அமைப்போ தீண்டாமை அமைப்போ இத்தகைய பிரிவு இஸ்லாத்தில் கிடையாது. அதனால கருத்து ஏற்பாடு எல்லா மதத்திலும் இருக்கு. எல்லா ஒரு குடும்பத்தில் 4 பேர் 4 பேர் கருத்து ஏற்பாடு இருக்குங்க. 4 பேர் ஒரே கருத்துல இருக்கிறாங்க. ஒரு ஃபேமிலி 5 பேர் 5 கருத்துல இருக்கிறாங்க. ஒரு ஊர்ல ஒரு 50 குடும்பம் 50 கருத்துல இருக்குது. அப்ப கருத்து ஏற்பாடு ஏற்படும் சகஜம். அந்த அடிப்படையில் இஸ்லாத்திலே உள்ள பிரிவுகளுக்கு கருத்து ஏற்படுறதுனால ஏற்படுறாங்க. பிரிவுகளும் பிளவுகள் அல்ல. இங்க ஒருத்தருக்கு பொண்ணு கொடுக்குறது பொண்ணுலாம் இல்லாம இல்லை. தபிலீக் ஜமாத்துக்காரர், தௌஹீத் ஜமாத்துக்காரர், தௌஹீத் ஜமாத்துக்காரர், ஜமாத் இஸ்லாமிக்கு ஜமாத் இஸ்லாமிக்கு ஆகுது, தேவபந்திக்கோ இல்லை தேவபந்தி பரவலிக்கு அது பொண்ணு கொடுக்காம இல்லை, பெண்ணு எடுக்காம இல்லை. இந்த மாதிரி பிரிவு அங்கே அது கிடையாது. அங்க இருக்கிறது ஒட்டுமொத்த ஒரு நாடார் ஒரு சக்கிலியருக்கு பொண்ணு கொடுத்துருவாரா, இல்லை சக்கிலியர் பிராமணருக்கு பொண்ணு கொடுத்துருவாரா, இல்லை பிராமணர் ஒரு தேவருக்கோ அல்லது வைஷ்ணவருக்கோ பொண்ணு கொடுத்துருவாரா? அப்ப
அப்ப அங்க இருந்த ஜாதி பிரிவு, இங்க இருக்க ஜாதி பிரிவுல கருத்து வேறுபாடு, இது அவங்க நம்ம புரிய வைக்கணும். பயணத்தின் போது நமக்கு தொழுகையில் சலுகை அளிக்கப்பட்டது போல் தொடர் மழையின் போது மகரிப் தொழுகை விஷா தொழுகை தொடர்ந்து தொழுகளாக சலுகை அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் எந்த பள்ளியிலும் மழையின் போது அதை எப்படி நடத்தப்படுவதில்லை? அது ஏன்? நமக்கு அளிக்கப்பட்ட சலுகையை நாம் ஏன் பயன்படுத்திக் கொள்வதில்லை? ஒரு மசாலாவை தெரிந்திருப்பது நன்மை, அதன் மீது அமல் செய்வது நன்மை அல்லவா? முழு குரானை ஏன் 27வது தராவின் தொகையில் முடிக்கிறார்கள்? இது எப்படி, எப்போது வழக்கத்தில் வந்தது? தராவியில் முழு குரானை முடிக்க வேண்டுமா? தொடர்ச்சியா இல்லாமல் வேறு வேறு சூறாக போதலாமா அப்படின்னு கேட்டுக்காரு. முதல் கேள்வி, பயணத்தின் போது நமக்கு தொழுகையில சலுகை அளித்த மாதிரி தொடர் மழையின் பொழுதும் மகரிப் இஷாவா கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ்ல எக்கச்சக்கமான கருத்து வேறுபாடு இருக்குது. அப்பாஸ் ரலியல்லாஹு ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல இருக்குது. ஆனால் எக்கச்சக்கமான கருத்து வேறுபாடு இருக்குது. இந்த ஹதீஸை பத்தி என்ன சொல்றாங்கன்னா பெரும்பாலும் முஹத்திஸீன்கள் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதது, அதாவது ஆரம்ப காலத்துல இஸ்லாமுடைய ஆரம்ப காலத்துல ரசூலுல்லாஹ் இப்படி தொழுதாங்க, இப்படி சலுகை இருந்துச்சு. பின்னால் அந்த சலுகை மாற்றப்பட்டுருச்சு. எதை வச்சுட்டா இன்ன சலாத்த காணத்தல் மோமின் கிதாப மோகோதா, தொழுகை என்பது மோமினுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்ற வசனத்தின் மூலமாக இந்த சட்டம் மாற்றப்பட்டுருச்சு. ஆனால் பிரயாணத்தில் மட்டும் அந்த சலுகை அப்படியே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சாதாரண தொழுகை இந்த சலுகை மாற்றப்பட்டுருச்சு அப்படிங்கிறது பெரும்பாலும் முஹத்திஸீன்களுடைய கருத்து. அதனால இந்த ஹதீஸை பார்த்து நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இந்த ஹதீஸுடைய சட்டம், இதனுடைய விளக்கம் குர்ஆனுடைய ஆயத்தின் மூலமாக மாற்றப்பட்டுருச்சு. இது ஆரம்ப காலத்துடைய சட்டம். எதிர்காலம் நடைமுறைப்படுத்தலாம் முடியாது. இருக்கும் முழு குர்ஆனை தராவில ஓதி ஆகுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது குர்ஆனை ரமலான் மாதத்துல எப்படி ஓதுவது இபாதத்தோ அதே மாதிரி முழு குர்ஆனை ஓத கேட்பது இபாதத்தோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலே ஒவ்வொரு ஆண்டு என்ன பண்ணுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வருவாங்க. அந்த ரமலான் வரை எவ்வளவு ஆயத்தை இறக்கிட்டு வந்த ஆயத்தை முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அதுதான் கேட்பாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு ஓதி காட்டுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதுதான் கேட்பாங்க. அப்ப ரமலான் மாதத்திலே குர்ஆனை ஓதி காட்டுவதும் ஓத கேட்பதும் இது சுன்னத்தான காரியம், இபாதத்தான காரியம். அந்த அடிப்படையில நம்ம உட்காந்து ஓதி காட்டுங்க அப்படி நம்ம யாருமே கேட்க போறது இல்லை. கேட்டாலும் எந்த அளவுக்கு அவங்க ரெஸ்பான்ஸா ஓதி காட்டணும்னு சொல்ல முடியாது. அதனால குறைஞ்சபட்ச தராவிலியாக ஒரு குர்ஆனை ஓதி நம்ம காதால கேட்கலாம் என்பதற்காக தான் தராவில ஓதப்படுது. மற்றபடி ஒரு குர்ஆனை ஓதி ஆகணும், கம்பல்சரி கொடுத்தாலும் மரபு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. மற்ற சூறாக்களை ஓதி தொழலாமா, தாராளம் தொழலாம், தப்பு கிடையாது. நாங்கள் மக்காவுக்கு வருவது உங்கள் மூலமா இஸ்லாமிய ஹதீஸ்களை தெரிந்து கொள்வதற்காகத்தான். சரி, ஆனால் நீங்கள் எங்கள் நேரத்தை அதற்கு பயன்படுத்தாமல் சில நேரங்களில் வீணடிக்கிறீர்கள். உதாரணமாக இயக்கங்களை பற்றி பேசி அதிக நேரம் எடுக்கிறீர்கள். இது ஃபாய்தாவா? சரிதான், இதை தவிர்க்கலாமே. நல்ல கேள்விங்க. அதாவது இயக்கங்களை பற்றி பேசுவது என்பது அதாவது மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டதோ இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டதோ இல்லை. நம்ம உட்காந்து யாருக்கு பேசிருக்கோம், கருணாநிதி எப்படிப்பட்டது தெரியுமா, திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்டது தெரியுமா, சகோதரர்களே அப்படியே பேசியிருக்காண்டுறோம். இல்லை நம்முடைய அம்மையார் ஜெயலலிதா எப்படிப்பட்டது தெரியுமா, அதை பற்றி பேசியிருக்காண்டுறோம். மார்க்க சம்பந்தமான இஸ்லாத்தின் பேராளர்களுடைய இயக்கங்கள் அதுகளை விட பேசுற நோக்கம் என்னன்னு சொன்னா அதன் மூலமாக நாம் விழிப்புணர்வு அவேர்னஸ் பண்ணுறதுக்காக அது மார்க்கத்திலே ஒரு அங்கம் தான். சில சமயங்கள்ல மாற்று கருத்து கொண்டவர்களை ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா நல்லா புரிஞ்சுங்க. இன்றைய சூழ்நிலையில தடியெடுக்கலாம் தடுக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லி மக்களை குழப்பம் பொழுது சரியான கருத்து எது என்று சொல்வதை காட்டிலும் தப்பான கருத்தையும் சேர்த்து சொன்னால்தான் இந்த சரியான கருத்து எதுங்கிறது ஒரு புரிய முடியும். நான் அடிக்கடி சொல்லுவது இல்லை, என்ன பண்ணுவாங்கன்னா ஜக்காத்து கொடுங்க ஜக்காத்து கொடுங்க ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்லிட்டே இருந்தா ஜக்காத்து கொடுப்பாங்க. என்னங்க ஜக்காத்து கொடுக்கல, நான் கொடுக்குறேங்க, எப்போ 5 வருஷம் முன்னாடி கொடுத்துட்டேன், இப்போ கொடுக்கலையா, அதான் வாழ்க்கையில் ஒரு கொடுத்தா போதுமாமே யாருக்குன்னா அது ஒரு ஆட்சி சொல்லியிருக்காரு, வருமா இல்லையா, வழிகட்டு போறதுக்கு வாய்ப்பு இருந்தா இல்லையா. அவ தவறான கருத்து என்பதை சொல்ல வேண்டியதும் ஹக்கை சொல்லும் பொழுது உண்மையை சொல்லும் பொழுது பாத்திலை சொல்ல வேண்டியது கடமை. ஏன்னா அதற்கு உமரது எல்லாரும் சொல்றாங்க, யார் ஜாஹிலியாவை தெரிந்து கொள்ளவில்லையோ அவன் இஸ்லாத்தை பாதுகாக்க முடியாது. நல்லா புரியுதுங்களா? ஜாஹிலியானா என்ன, மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை அதுவும் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும். தெரிஞ்ச தப்புன்னு சொன்னாதான் நீ இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண முடியும் உண்மையா. அதனாலதான் அதை சொல்றோம். மற்றபடி யாரையும் தாக்குறதோ எந்த இயக்கத்தை தாக்குறதோ நமக்கு நோக்கமே கிடையாது. For babies, we don't get dresses without pictures of animals, cat, bear.
can we wear those dresses for dua babies, our babies, because angels won't come if there is any pictures of any animal. நல்ல கேள்விங்க. அதாவது குழந்தைகளுக்கு வந்து உருவப்படங்கள், அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பாம்பு, நரி, பூனை, மிக்கி மவுசு, வேற என்ன மவுசு, டொனால்ட் டக்கு, இந்த மாதிரி டொனால்ட் டக்கு, மிக்கி மவுஸ்லாம் போட்ட ட்ரெஸ்ஸுகளை குழந்தைகளுக்கு அணிவிக்கலாமா அப்படின்னு சொன்னா அணிவிக்க கூடாதுங்க. சில சமயங்களில் மெட்டீரியல் நல்ல குவாலிட்டியா இருக்கும், நல்ல பொருளா இருக்கும், நல்ல டிசைனா இருக்கும், பார்த்தா அது ஒரு உருவப்படம் கிடக்கும். இது குழந்தை தானே குழந்தைங்களா என்ன மிஸ்டேக்கு அப்படின்னு நினைச்சா கூடாது. ஏனென்றால் அனிமல்கள் அல்லது உருவப்படங்கள் உள்ள இடத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குமார்கள் வரமாட்டாங்க உருவப்படம் இருக்கிற இடத்துல. அதனால குழந்தைகளுக்கு சிறு பிள்ளைகள் என்ற பேரிலே நாம் உருவம் குறித்த உணவைகளையோ உருவம் குறித்த அந்த ஆடைகளை அறிவிப்பது மிகப்பெரும் தவறு, அறவே கூடாது. ஆனா அதே நேரத்தில் நல்ல பொருளா இருக்குது, நல்ல இதா இருக்குது, அந்த உருவத்தை ஏதாவது மாற்றிடலாமா, லைட்டை கட் பண்ணி விட்டுலாமா, இல்லை தலையை மட்டும் எடுத்துடலாமா, எடுத்தா உருவம் தெரியாது, அப்படி ஏதாவது அந்த உருவத்துடைய ஷேப்பை மாற்றி விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணலாமா, தாராளமாக யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. அதான் அந்த உருவம் தெரியக்கூடாது, இது இன்னும் உருவம் கண்டுபிடிக்கூடாது, அப்படி இருந்து தாராளம். ஒரு ஆண் பிற பெண்ணுடனோ வேறு ஆணுடனோ தொடர்பு வைத்து அப்புறம் தௌபா செய்து தெரிஞ்சுக்கிட்டால் அல்லாஹ் மன்னிப்பானா? அல்லாஹ் நிச்சயமா மன்னிப்பான். சலங்கை வைத்து கொலுசு போடலாமா? நல்ல கேள்வி. தாய்மார்கள் வந்திருக்குது. சலங்கை வைத்து கொலுசு போடக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், அறியாமை காலத்தில் பெண்கள் நடப்பதை போட்டு நீங்க நடக்காதீர்கள். அப்போ ஒரு சலங்கை வச்சு கொலுசு போட்டு ஒரு பெண்கள் ரோடு நடக்கும்போது நடக்கும்போதுனாலும் மற்ற ஆண்களுடைய கவனத்தை அது இருக்கும், மற்ற ஆண்களுடைய கவனத்தை இருக்கும். அதனால வந்து நடுத்தராங்க மற்ற ஆண்களை கவனத்தை ஈர்க்கும் விதத்தில் ஒரு பெண் சாலை நடந்தால் அவன் மேப்படி பொண்ணு அப்படிங்கிறாங்க. இது ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு சாமியார் என்ன குளத்தங்கரில் போய் உட்காந்து கண்ணை முடிக்கிட்டு ஜபம் பண்ணான். ஓ அப்படின்ட்டான். ஒரு அழகான பொண்ணு எதிர்பார்த்தான். அதை பார்த்து ஜபம் கலைஞ்சிருச்சு அவருக்கு. உடனே என்ன பண்ணாச்ச, இந்த பொண்ணை கலர் ஜபம் கலைஞ்சிருச்ச, அதில் 4 கண்ணை முடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிட்டு ஓ அப்படின்ட்டா. அப்போ அன்னைக்கு பார்த்து அந்த அம்மா தந்தையை மல்லிகை பூச்சி இருந்தது. அந்த மல்லிகை பூ வாசனை வந்த உடனே பக்கத்து நீங்க வந்துட்டாளா, அப்போ ஜபம் கலைஞ்சிருக்கலாம். மறுநாள் என்ன பண்ணிருக்கிறாரு, மூக்குல பஞ்சை வச்சுக்கிட்டு, ஏன்னா மல்லிகை போட்டாலும் தெரியக்கூடாது இல்லையா, மூக்குல பஞ்சை வச்சுட்டு கண்ணையை முடிக்கிட்டு ஓ அப்படின்ட்டு இருக்காரு. அன்னைக்கு அந்த மாதிரி காலில் கொழுப்பு கொண்டு இருக்குது, ஜெல் ஜெல் ஜெல்து. அதை கேட்டதுக்கு ஜபம் கலைஞ்சிருச்சு. 4வது நாள் நம்ம பெரிய பேண்ட் எடுத்து கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் சுத்தி விட்டு இப்போ ஓ அப்படின்றாரா, எப்போ தெரியுது அவர் மனுஷன் தெரியல. அப்போ தவம் என்பது என்னன்னா கண்ணை மூடுறது, காதை மூடுறது, மூக்க மூடுறது, நாக்க மூடுறதுல மனசை கட்டுப்படுத்துறது. எது சொன்ன கொழுத்து அணியறதுனால அடுத்த ஆண்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு ஒரு சாமியார் தவத்தை கலைச்சிருந்து கொழுத்துறதுனால, அதனால அடுத்த ஆண்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதத்திலே அது பூவாக இருந்தாலும், அத்தராக இருந்தாலும், செட்டாக இருந்தாலும், அழகாக இருந்தாலும் அல்லது கொழுத்தாக இருந்தாலும் எதுவுமே கூடாது. மாதந்தாய் காலத்தில் மனைவியுடன் வீடு கூடி குழந்தை உருவாகிவிட்டால் அந்த குழந்தை ஹராமான குழந்தை என்கிறார்கள். உண்மைதானா? மாதந்தாய் நேரத்தில் வீடு கூட குழந்தை உருவாகாது. முதல்ல சயின்டிபிக்கலா அதெல்லாம் புரிஞ்சுக்க. முதல்ல மாதந்தாய் நேரத்தில் மனைவியோட வீடு கூடுறது ஹராம், அது கூடாது. அப்படியே வீடு கூடி அந்த நேரத்தில் வந்து குழந்தை உருவாக சயின்டிபிக்கலா வந்து அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நமது அரசாங்கம் நமக்கு உண்மையாகவே இடஒதுக்கீடு கொடுத்துள்ளதா? அரசாங்கத்துக்கு கேட்கும். நல்லா புரிஞ்சுங்க. அரசாங்கம் நமக்கு தரக்கூடிய இடஒதுக்கீடுனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டாண்டா நிச்சயமா கிடையாது. வெளியாளர்களுக்கு பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய நேரங்களையும் நம்முடைய முயற்சிகளையும் நம்முடைய உழைப்பையும் இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவர்கள் ஏன் வந்து தங்களுடைய கவர்மெண்ட் கொடுத்த இடஒதுக்கீடு மூஞ்சி அடிச்சாங்க, வேணாம் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஏன்? அவங்க நீண்ட காலம் திட்டம் போட்டாங்க. நீண்ட காலத்துக்கு போட்டாங்க. சரி, இந்த அரசாங்கத்தில் நம்ம இந்த அரசாங்கம் ஒன்றும் செய்யாது, நம்ம எங்களுக்கு கையெழுத்து அவசியம் இல்லை. ஆகவே நம்ம எதுக்கு கவர்மெண்ட் காலேஜில் போய் 3% 4% கேட்கணும், நம்மளே காலேஜ் ஆரம்பிச்சு போகிறது. ஏன் கவர்மெண்ட் போய் எனக்கு வந்து படிப்புக்கு இடம் தான் சொல்லி நம்ம கெஞ்சிருந்தோம். நம்மளே ஸ்கூல் ஆரம்பிக்க, நம்மளே இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிப்போம், நம்மளே மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிப்போம். மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறது ஹாஸ்பிட்டல் இருந்தால் தான், 100 பெட் இருந்தால் தான் மெடிக்கல் காலேஜ், நம்மளே ஹாஸ்பிட்டல் கட்டுவோம்.
இப்படி ஒரு பாரதூரமான தொலைதூர நோக்கத்தில் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். அதனால இன்னைக்கு அவங்க வந்து எங்கேயும் இடஒதுக்கீடு போராடவும் இல்லை, இடஒதுக்கீடு கொடுத்த திரும்ப சொல்லிட்டாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி. ஆனா முஸ்லீம்கள் நம்ம அடிகள் சொல்றது எதையுமே தூர நோக்கோடு சிந்திக்காம இப்போதைக்கு என்ன பிரச்சனை, இப்போ ஃபாஸ்ட் மாதிரி எனக்கு இப்போதைக்கு என்ன ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் என்ன தீர்வு, இப்படி யோசிச்சு இந்த விளைவுதான் என்ன செஞ்சுன்னா நம்ம எல்லா இடத்துலையும் பின்தங்கி இன்னைக்கு 3 இடஒதுக்கீடுக்காக இதுவும் பெரிய அளவில் ஒன்றும் இடஒதுக்கீடுலாம் கிடையாது. சொல்ல போனா சும்மா இருந்தாலும் நம்ம வந்து நம்முடைய திறமையை வச்சு கொண்டு வந்துருக்கலாம், இடஒதுக்கீடு கொடுத்ததுனால இதுவும் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு பல பேர் புலம்புறது காதல் விடத்தான் செய்யுது. அதனால இந்த இடஒதுக்கீடுங்கிறது எனக்கு பெரிய அளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதனால இதை வந்து நம்ம கண்டிப்பாக யோசிக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நாம நம்ம பிள்ளைகளை நல்ல திறமையுள்ள பிள்ளைகளாக, நல்ல அந்த ஸ்கில்ஸ் உள்ள பிள்ளைகளாக, நல்ல எல்லா விதத்திலையும் எந்த போட்டியிலும் போய் ஜெயிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம உருவாக்கணும். இடஒதுக்கீடு நம்ம செஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பிள்ளைங்க மெரிட்டே எல்லாத்தையும் பார்த்தாலும் மெரிட்டே ஜெயிச்சுப்போம். ஆஷா வரும் 28/9/2008 28/9 நாளை வச்சா ஒரு ப்ரோக்ராமில் கலந்து கொள்வதாக நோட்டீஸ் பார்த்தேன். யார் கலந்து கொள்வதா? நீங்கள் கலந்து கொள்வதா? என்ன சொல்றாரு? அந்த நோட்டீஸில் ஜமாலி பேருந்து இருக்கிறது. நீங்கள் ஏன் கலந்துக்க போறீங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேங்க, கருத்து வேறுபாடு என்பது வேறு, அந்த கருத்து வேறுபாடு பகையாக மாறக்கூடாது. ஜமாலி கலந்துக்கிற கூட்டத்துக்கு நான் போய் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற, ஜமாலி வீட்டுக்கு விருந்து கூட்டா கூட போக தயாரிச்சுக்கலாம். அவர் சம்பாதிக்கிறதுக்கு அழகா இருக்க பட்சத்தில் தான் சொல்றேன். அதனால அவரோட பார்த்து நோம்பு கஞ்சி குழைக்கும் தயார் தயார். இது இஸ்லாமிய சகோதரத்துவம். கருத்து வேறுபாடு மார்க்க ரீதியான கருத்து வேறுபாடு நம்ம அடுத்த மாட்ட காலத்துல ஒரு சகாபாக்கள் அவங்க ரசூல மனைவியோட பேசிட்டு இருக்கிறாங்க. பேசும்போது சகாபி சொல்றாங்க, ஒரு 3வது சகாபியோட பேசி பற்றி வருது. யாருக்கும் அவர் ரொம்ப மோசமானதாக இருக்கிறாரு, வர அவருடைய நிலைமை சரியில்லை அப்படின்னு தம்பி ஆரம்பிச்சு அவரை பற்றி ரொம்ப அருவருப்பா முகத்தை முடிக்கிறாங்க. பேசிட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த மனிதனை வந்துடுறாரு. யாரை பற்றி பேசும்போது அந்த மனிதனை வந்துடுறாரு. வந்தவன நடுத்தல இருக்கலாம் அவரை ரொம்ப ஊசடிச்சு உட்கார வச்சு கண்ணியப்படுத்தி அனுப்புறாங்க. அப்போ கூட நம்ம மனைவி கேட்குறேன், யாரும் சொல்லலாம் அவருடைய கெட்ட குணங்களை பற்றிலாம் அவங்களோட சொல்லும் பொழுது நீங்கள் மோசம் வச்சுங்க, ஆனால் அவர் நேரில் பார்த்து அப்படியே அவரை உபசரிச்சு அனுப்புறீங்களே அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதர்களில் கெட்டவன் யார் தெரியுமா? மனிதர்களில் கெட்டவன் யார் தெரியுமா? ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட குணத்திற்காக அந்த மூமினையே யார் வெறுக்கின்றானோ அவன் தான் மனிதர்களில் கெட்டவன். ஒரு மூமியிட்ட கெட்ட குணம் இருந்தா அந்த குணத்தை மட்டும்தான் வெறுக்கணுமே தவிர அந்த மூமினை வெறுக்கக்கூடாது. ஒருத்தருடைய கெட்ட குணத்திற்காக அந்த மூமினையே வெறுப்பனையினால் அவன் தான் மனிதர்களில் கெட்டவன் இருக்கிறாங்க. அதனால இது கருத்து வேறுபாடுங்கிறது அது எல்லாத்திலையும் உள்ளது. நான் அடிக்கடி சொல்லுவது, ராமகோபாலனே கலந்துக்கிற கூட்டமாக இருந்தால் நம்ம கலந்துப்பாங்க. 2 கருத்து சொல்ல போறதுல சரியான கருத்து இஸ்லாத்திய கருத்து நான் சொல்ல போறேன். அதனால இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. கோவை சிறைவாசிகளின் இன்றைய நிலைமை என்ன? அவர்களுக்காக நம்ம பள்ளியில் ஏராளத்தில் பணம் வசூலித்தால் அவர்களுக்கு உபயோகமாக இருக்குமே. நல்ல கேள்விங்க. அதாவது கோவை சிறைவாசிகளுக்காக அல்ஹம்துலில்லாஹ் நிறைய அமைப்புகள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு சில அமைப்புகள் இருக்குன்னே சில ட்ரஸ்ட்டுகளை ஃபார்ம் பண்ணி அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அமைப்புகள் நம்மள்கிட்ட அவ்வப்போது நம்ம அணுகும் பொழுது நம்ம வசூல் பண்ணி ஏராளத்துக்கு கொடுத்தா தருவோம். குறிப்பாக ஏதாவது ஒரு கோவை சிறைவாசிகள் சகோதரருக்கு ஒரு திடீர்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது, அது 25,000 தேவைப்படுது, உடனே குறிப்பாக வசூல் பண்ணுறோம், வசூல் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அது இதெல்லாம் பல நேரம் நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம். அதனால் அந்த மாதிரி அவங்க வந்து நம்மளுடைய அணுகும் பட்சத்திலே நம்ம அவங்க தாராளமாக ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கிறோம். ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அது நமது பள்ளியில் ஒவ்வொரு வகுப்பு தொழுகைக்கும் தொலைவைக்கும் இமாம்கள் நீங்கள் உட்பட கடைசி நேரத்தில் வருகிறீர்கள். ஏன் 10 நிமிடத்துக்கு முன்னாடி வரக்கூடாதா? ஏனென்றால் ஒவ்வொரு வரலாறு முறையும் வந்துட்டீங்கன்னா ஒவ்வொரு வரலாறு துறைக்கும் வந்துட்டீங்களா இல்லையா என்று எதிர்பார்க்க வேண்டியிருக்கிறது. நல்ல கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் சுட்டி காட்டியமைக்கு நன்றி. முயற்சி பண்ணணும். இதுல என்ன அப்படின்னு சொன்னா 10 நிமிஷம் முன்னாடி வர்றதுல எந்த ஆட்சேபமே கிடையாது. 10 நிமிஷம் 15 நிமிஷம் நான் அரை மணி நேரத்துக்கு கூட பள்ளிக்கு வந்துடுவேன். வாங்கத்துக்கு முன்னாடி கூட பள்ளிக்கு வந்துடுவேன். வந்து கீழே ரூம்ல உட்காந்துருவேன். ஏன்னா அந்த நேரத்துக்கு ஏதாவது ஆளுக்கு சந்திக்க வருவாங்க, பேசிக்கிட்டு இருப்போம், கொள்வோம், ஏதாவது முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், அல்லது ஏதாவது போன் வரும், அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா டைம் ஆயிடுச்சு, டைம் மிஸ் ஆயிடுச்சு சில சமயங்களில். இன்ஷா அல்லாஹ் சுட்டி காட்டியமைக்கு நன்றி. தவறு திருத்தத்துக்கு முயற்சி பண்ணுறேன்.
என் சகோதரர் மாற்று மத பெண்ணை விரும்பி இஸ்லாத்தில் சேர்த்து நிக்கா செய்து கொண்டார். அவர் இஸ்லாத்தில் இருக்கிறார். அந்த பெண் அவர்கள் கலாச்சாரத்தின்படி இருக்கிறார். அவருடைய மனைவி இஸ்லாம் முறைப்படி நடப்பதில்லை. இதை பற்றி சகோதரர் சொன்னால் அவள் இருக்கட்டும், நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன் என்று கூறுகிறார். இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு இஸ்லாம் என்ன கூறுகிறது? முனாஃபிக்குகள் என்று கூறுகிறது. அதாவது தன்னுடைய அற்பமான ஆசைகளுக்காக இவன் பேரளவில் வந்து களிமா சொல்லி கொடுத்து ஒரு கருத்தப்படியை காட்டிவிட்டு நம்ம அந்த ஆம்பளையாக சத்ரா மட்டும் பண்ண போதும், அவன் அப்படியே 100% தப்போதரே மாதிரிதான். களிமா சொல்லி கொடுக்கணும், சத்ரா பண்ணா போதும், அவன் அவ்வளோதான் நேரில் சுத்தவாதி அப்படிங்கிற மாதிரி நினைச்சு சடங்குக்காக களிமா சொல்வதிலையோ, சடங்குக்காக சத்ரா செய்வதிலையோ, சடங்குக்காக பேர மாற்றுறதுலையோ எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதெல்லாம் நிறைய கேஸ் மக்காப்பள்ளி இந்த மாதிரி கேஸுகள் வரும். அவங்களுக்கு மக்காப்பள்ளி அல்லாத கிருவினால பக்கத்தில் கெஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, கவர்மெண்ட் கெஸ்ட் ஆஃபீஸ் 4 பில்டிங் தள்ளி. தமிழ்நாட்டில் எங்கே இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கெஸ்ட்டை நேமாத்துறதுக்கு வந்தாலும் சரி, எந்த ஜமாத்தில் கொடுத்தாலும் அந்த லெட்டர் ஏற்றுக்கிறதுல, ஈவன் தலைமை காஞ்சி லெட்டர் கொடுத்தாலும் ஏற்றுக்கிறதுல, நேரம் மக்காப்பள்ளியில் லெட்டர் வேணும் அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கே நம்ம என்ன பண்ணுறோம், சர்டிஃபிகேட் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். யார் வந்து கேட்கறாலும் சரி உடனே என்ன பண்ணுறோம், அவர்களுக்கு அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கான சர்டிஃபிகேட்டை மறுபடியும் எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் நாம் கவர்மெண்ட் கெஸ்ட்டை நேமாத்துறதையும் ஒத்துக்கிறாங்க. இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஜெயலலிதா பிரிவில் ஆன்டி கன்வர்ஷன் பில் ஒரு பில் வந்துச்சு. அதாவது மதமாற்றம் தடை சட்டம் அப்படின்னு சொல்லி. அப்போ அதே மாதிரி தடை சட்டம் வந்த உடனே எல்லாருமே வந்து களிமா சொல்லி கொடுக்குறவங்க, அபிடேட் போடுறவங்க, இவங்க எல்லாமே பயந்து ஒதுக்கிட்டாங்க. குறிப்பா தலைமை காசிட்ட போய் அவர் வந்து கவர்மெண்ட் அப்ரைஸ் அவர்கிட்ட போய் நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, எனக்கு களிமா சொல்லிட்டாங்க, எனக்கு சர்டிஃபிகேட், ஐயோ இந்த வராது என்ன அரசு பண்றாங்க, ஓடி துரத்தி விடுறாரு. இப்படி நடந்துருச்சு. அப்ப எல்லாருமே கை பிறகு என்ன பண்ணாங்கன்னா, இங்கே பாண்டிச்சேரி அனுப்பி விடுவாங்க. ஏன்னா அந்த மதமானத்தில் காட்சி வேற மாநிலம் இல்லையா, அங்கே போய் களிமா சொல்லுவா அப்படின்னு சொல்லி. இப்படி இருக்கும் பொழுது எனக்கு என்னதான் சூழ்நிலை, அப்போ நான் என்ன பண்ண அந்த ஆன்டி கன்வர்ஷன் பில்ல பார்க்கும்போது சட்டத்தில் என்னன்னு சொன்னா, இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர் அந்த மாவட்ட மேஜிஸ்ட்ரேட்டுக்கோ அல்லது மாவட்ட கலெக்டருக்கோ தகவல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த டைம்ல மாவட்ட கலெக்டரா கண்ணன் ஞாபகத்தை நினைக்கிறேன், கண்ணன் நினைக்கிறேன், கலெக்டர் போய் மாவட்ட கலெக்டரை போய் பார்த்தேன், அப்பாயின்மெண்ட் வாங்கி சார் இந்த மாதிரி ஒரு ஆன்டி கன்வர்ஷன் பில் இருக்குது, இந்த பில்லுல இந்த மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் என்ன பண்ணணும், இஸ்லாத்துக்கு வரவங்க என்ன பண்ணணும்? ஏன்னா மக்கள் பயந்து போய் இஸ்லாத்துக்கு வரவே வராது சொல்லி விடுறாங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ண சொல்லி சட்டப்படிச்செல்லாம் கண்டு விடுறாங்க நடத்துவாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு கேட்டார். அப்போ நான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து களிமா சொல்லி கொடுப்போம், ஒரு நோட்டரி பப்ளிக் வந்து அப்டேட் பண்ணுவோம், நேம் சேஞ்ச் பண்ணுவோம், முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் இப்போ இந்த கன்வென்ஷன் பில்லுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டேன். அப்போ அவர் நீங்கள் என்ன பண்ணிட்டு அதே தொடர்ந்து பண்ணுங்க, இப்போ எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னா, அந்த இஸ்லாத்தை ஏற்றுதா இருப்பாங்க, அவர் கைப்பட கடிதம் எழுதி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே நம்ம கைப்பட கடிதம் எழுதி கலெக்டர் அனுப்பி. இப்போ நான் நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேட் இருக்கீங்களா, ஒரு சர்டிஃபிகேட் கிடையாது. கலெக்டர் தீர்ப்பு உங்களை அக்னாலஜ்மெண்ட் வரும், ரெஜிஸ்டர் போஸ்ட்ல ரெஜிஸ்டர் அனுப்பும்போது அக்னாலஜ்மெண்ட் வரும். அந்த அக்னாலஜ்மெண்ட் தான் உங்களுக்கு ஆதாரிட்டி ஆதாரம் அப்படின்னு. இப்போ இவ்வளவு தான் அப்படின்னா அவர் வந்து நாம இங்க களிமா, அதுக்கப்புறம் யார் உட்காந்து களிமா சொல்லி கொடுக்குறது, ஆன்டி கன்வர்ஷன் பில் இருக்கும் பொழுது களிமா சொல்லி கொடுக்குறது, இஸ்லாத்தை ஏற்றுக்க வைக்கிறது, அவங்க களிமா இஸ்லாத்துடைய விஷயம் சொல்லி தருது. இது நடந்த உடனே அந்த நேரத்தில் இந்த கலெக்டர் வந்து ஓரளவு என்ன ஆர்டர் போட்டாரோ என்னவோ தெரியல, என்ன ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறம் வந்ததுல இருந்து தமிழ்நாட்டில் எந்த பள்ளியில இருந்து லெட்டர் கொடுத்தாலும் அல்லது எந்த இயக்கத்தில இருந்து எந்த அமைப்பில இருந்தோ அவங்க லெட்டர் கொடுத்தாலும், ஈவன் தலைமை சார்ந்தே லெட்டர் கொடுத்தா கூட இங்க எந்த ஆஃபீஸும் அக்செப்ட் பண்றது இல்லை. இந்த பக்கத்தில் மக்காப்பள்ளிக்கு போங்க, அந்த சர்டிஃபிகேட் அந்த சர்டிஃபிகேட் அனுப்பி விட்டுறாங்க. இங்க வர்றவங்க உடனே அந்த சர்டிஃபிகேட் கையில் கொடுத்தோம், உடனே அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க நேம் சேஞ்ச் பண்றது அப்ளை பண்ணிடுறாங்க கவர்மெண்ட்ல. இது நடக்கக்கூடிய முறை. இப்படி செய்யும் பொழுது நம்ம இங்க மக்காப்பள்ளியில் இதை மறுக்கா சென்டரா வச்சு செய்யும் போது சில கேஸ் வந்து இந்த லவ் கேஸ், கியூ கேஸ், களிமா சொல்லி கொடுங்க, கல்யாணம் பண்ணுவீங்க கேஸ் மாதிரி கேஸ் வருது. அந்த மாதிரி கேஸ்லாம் ஒரே வெறும் கிடையாது, உடனே கல்யாணம் வைக்கிறது கிடையாது. நாங்க என்ன ரூல்ஸ் வச்சிருக்கோம், நாங்க என்ன பாலிசி வச்சிருக்கோம்டா, நீங்க அப்படி புதிதா இஸ்லாத்தை ஏற்றுமா உடனே களிமா சொல்லி கொடுத்துறோம். களிமா சொல்லி தாமதிக்க மாட்டோம், களிமா சொல்லி கொடுத்து தாமதிக்க மாட்டோம். ஏன்னா இடையில அல்லா மூத்தாய்ப்பட்டா நாங்க குற்றவாளியா இருக்கும், அது உடனே களிமா சொல்லி கொடுத்துருவோம். ஆனால் திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் யார் இஸ்லாத்துக்கு வந்தாரோ அவர் 3 மாசமோ 6 மாசமோ மதரசாவுக்கு ஓதிட்டு வரணும், இஸ்லாத்தை நல்லா புரிஞ்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பேசுவோம். இல்ல எனக்கு அதுதான் டைம் இல்லை, 3 மாசம் 6 மாசம் உடம்பு போட முடியாதுங்களா, ஓகே களிமா மட்டும் சொல்லி கொடுத்துறோம், அப்டேட் போட்டு கொடுத்துறோம், நீ எங்க விருப்பம் அந்த போய் கல்யாணம் முடிச்சுட்டு இங்க வந்து கல்யாணம் முடிக்கணும் இதான் தப்பு அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், ஸ்ட்ரிக்டா சொல்றோம். இதனால என்ன பிரயோஜனம் சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ் அவங்க 3 மாசமோ 4 மாசமோ மாஸ்டர்ல ஓதிட்டு வரும் பொழுது அவருடைய இஸ்லாத்தை பற்றி நல்லா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது, இஸ்லாத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருமணம் முடிக்கும் பொழுது அந்த திருமணம் உண்மையான இஸ்லாமிய திருமணமாக நல்ல வாழ்க்கையா.
இது இல்லாம சும்மா அந்த நேரத்தில் ஒரு பேர் வச்சு ஒரு கல்வி சொல்லி கொடுத்து கருத்தனை கட்டி விட்டு எங்கேயோ ஒரு ₹100 ₹200 கொடுத்த கல்வி சொல்லி கொடுக்கலாம் இருக்கான். எத்தனை பேர் நிற்கிறாங்க? ₹100 ₹200 கொடுத்த அடிக்காம வச்சுருவான். வந்துருக்கணும் அக்கா தங்கச்சி அதுக்கு கவலை இல்லை. ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை அவ்வளோ யாரும் பிக்கா பண்ணி கொடுத்துருவாங்க. ₹200 கொடுத்தா போதும் அவங்களுக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இப்ப. இந்த மாதிரி கேட்க மட்டும் எப்படியோ கல்யாணம் முடிஞ்சா போகுதுனால இந்த மாதிரி விளைவு ஏற்படும். பேங்கில் கொடுக்கும் இன்ட்ரெஸ்ட் பணத்தை தன்னுடைய மனைவி மக்களுக்கு செலவு செய்யாமல் பிறருக்கு செலவு செய்யலாமா? மனைவி மக்களுக்கு செலவு செய்ய இன்ட்ரெஸ்டை மனைவி மக்களுக்கு செலவு செய்யல அப்படியே இன்ட்ரெஸ்ட் வருது. பேங்க் பணம் வட்டி ஆறாம இன்ட்ரெஸ்ட் பணம் அது இவருக்கு ஆறாம மனைவி மக்களுக்கு ஆறாம யாருமே இருக்கக்கூடாது. மிக என்ன சொல்றதுன்னா நன்மையுடைய நாட்டம் இல்லாம ஏதாவது எது கொடுத்துடணும் அப்படி கொடுத்துடலாம் அவர்கள். Explain about Munkar Nakir. Explain about Dhulkarnain. Explain about Yajuj Majuj. What is family? அதாவது நல்ல ஆன்சர் எனி 3 questions அப்படின்னு எழுத பார்த்தாரு. எக்ஸ்பிளைன் போட்டுக்கிறாரு. சரி, முன்கர் நக்கீர் என்றால் என்ன அப்படின்னா, நான் ஒவ்வொருத்தரையும் கபூர்ல வச்ச பிறகு அங்கே மலக்குமார்கள் கபரில் கேள்வி கேட்கக்கூடிய மலக்குமார்கள் முன்கர் நக்கீர். இவங்க தான் முன்கர் நக்கீர் பேர். இந்த கபருடைய வாழ்க்கையை பற்றி நிறைய தோழர்கள் கேட்கறதுனால நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் 27 நிறைய நோட்புத்தீங்களாம் வருவாங்க. புதுசா கிடைமா சொல்லுவாங்க, புதுசா இஸ்லாத்துக்கு வருவாங்க, அவங்க நிறைய வருவாங்க. அதனால எல்லாத்தையும் சேர்த்து நாளைக்கு இந்த கபருடைய வாழ்க்கையை பற்றியும் மன்னர்களுடைய வேலைகளை பற்றி நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பயான் பண்ணலான்னு இருக்கிறேன். அப்ப இந்த முன்கர் நக்கீரை பற்றி சொல்லப்பட்டிருந்தா சொல்றேன். எக்ஸ்பிளைன் அபவுட் துல்கர்னைன் அண்ட் யாஜூஜ் மாஜூஜ். இவெல்லாம் கியாமத் நாளுடைய கடைசியில் வரக்கூடிய இறைவனுடைய படைப்புகள். துல்கர்னைன் யாஜூஜ் மாஜூஜ் கியாமத் நாளுடைய உலக இறுதி நாட்களில் வரக்கூடிய அல்லாஹ்வுடைய படைப்புகள். தயவு செஞ்சு யாரையும் பேர் சொல்லி கேட்காதீங்க. சமீபத்தில் கோசைவாக்கும் இமாம் நிஜாமுதீன் அவர்கள் சூளைமேடு பள்ளிவாசலில் பயான் செய்தார்கள். அப்பொழுது அவர் பேசும்பொழுது பிஜே சொல்கிறார், பன்றி இறைச்சி மட்டும்தான் ஹராம், அதில் மூளை குடல் மற்ற பாகங்கள் எல்லாம் சாப்பிடலாம் என்று பிஜே சொல்லியிருக்கிறார். இதற்கு கடும் எதிர்ப்பு கண்டனம் அங்கே தெரிவித்தார். தங்களுக்கே உரித்தான பாணியில் விமர்சனம் செய்யும். நீங்கள் இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இது ஓல்டு வழி. இந்த வழி இருக்குல்ல, அதான் பன்றியினுடைய இறைச்சி மட்டும்தான் ஹராம, அதனுடைய மூளை குடல் இதெல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லுது. அப்படி சொல்லல, வேற வார்த்தைகளான்னு சொன்னா பன்றியுடைய இதயத்தை மனிதனுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டாரு. அப்ப ஏன்னா எப்படி பன்றியுடைய இதயத்தை கொடுத்த அப்படின்னா பன்றி இறைச்சி மட்டும் தான் ஹராம, இதயம் ஹராம் இல்லை அப்படின்ட்டாரு. அப்ப இறைச்சி மட்டும் தான் ஹராம்னா அப்போ அதனுடைய கொழுப்பு அல்லது அதனுடைய நரம்பு அல்லது அதனுடைய எலும்பு இதெல்லாம் சூப் போட்டு குடிக்கலாமா அப்படின்னு கேள்விக்கிற அதுக்கு பதில் இல்லை. இது லாங்லாக ஒரு பானை டைம்ல உள்ள வகை. இது இப்போ புதுசு தான் எத்தனையோ வகை வந்தது, அதை பற்றி கேளுங்க. ஒவ்வொரு அவலாக்கு புதுசு தான் வகை வந்தது, வகை வந்தது சொன்னாங்க. இந்த கசர் பேர் தொழுகையில வெளிநாட்டு வேலை செய்யறவங்களாம் 4 ரகாத் தொழுடைய அவசியமே இல்லை, அவங்க 2 ரகாத் தொழுதான் போதும். எத்தனை வருஷம் வேலை செஞ்சாலும் சரி அத்தனை வருஷமா 2 ரகாத் தொழுலாம், ஜம்மு செஞ்சுக்கலாம். அப்படி புதுசா வகை வந்து 2 வருஷம் அப்படின்னாங்க. இது ரொம்ப ஓல்டு வகை. ஒருவர் ஹராமான காரியங்கள் என்னென்னவெல்லாம் செய்து சம்பாதிக்கிறான், அந்த பணத்தில் நாம் சாப்பிடலாம். பள்ளிக்கு மற்றும் வேறு எதுவாக இருந்தாலும் நன்கொடை கொடுத்தாலும் அந்த பாவம் அவனுக்கு தான் நமக்கு வராது என்று பிஜே சொல்லியிருக்கிறார். யாரும் சொல்ல இப்போ இந்த வருஷம் அந்த வகையில் ஓடிடும். என் மகன் அப்துல் ஃபைசல் 4 மாதங்களுக்கு வேலை தேடி மலேசியா சென்றார். அங்கு அரசு ஆகிவிட்டார். இன்ஷா அல்லாஹ் அவருக்காக நான் துவா செய்யுமாறு கேட்டுருக்காங்க. நானும் துவா செய்கிறார். கூடிய சீக்கிரம் அவர் விடுதலையாகி தாய்மார்களும் சேர்ந்தார். என் பிள்ளைகளுக்கு சிறு வயதில் அங்கீகா கொடுக்கவில்லை, அவர்களுக்கு வயது 17 ஆகிவிட்டது, இப்போது கொடுக்கலாமா? ஏன் அத்தான கேட்டு நீங்க உங்களுக்கு கொடுங்க.
அத்தா இருக்குது அத்தா எனக்கு எங்கே கொடுத்தீங்களா அத்தா இல்லைன்னா உங்களுக்கு சேர்த்து கொடுங்க. குழந்தை தத்தைகா என்பது குழந்தை பருவத்திலே கொடுக்குறது. 17 வயது இளைஞனாயிட்டாங்க, அதனால இவங்க கூடாது. சவுதியில் தொழும் பொழுது திருக்குறானை வைத்து ஓதுகிறார்கள், அதுபோல் நாம் ஓதலாமா? சவுதியில் வந்து சவுதிக்காரங்க அரபுக்காரங்க ஒரு தராவி நினைக்கிறது குரானை வச்சு சேர்ப்பாங்க. இப்படி பார்க்கலாம்னா அவங்க சேர்ந்தெல்லாம் நமக்கு ஆதாரம் கிடையாது. சவுதிக்காரங்க சவுதி மக்கள் சேர்ந்து நமக்கு ஆதாரம் கிடையாது. குரானை தான் ஆதாரம். அப்படி நம்ம பார்த்தோம் செல்லவில்லை, பார்க்க அனுமதிக்கவும் இல்லை, அதனால கூடாது. இது உடனே அடுத்த கேள்வி, அப்படி பார்த்தா தராவி தொழில் பண்ணி சவுதியை பார்க்குறீங்களே, மக்காவை பார்க்குறீங்களே. மக்கா ஹரமிலே நடக்கக்கூடிய வழிபாடு என்பது வேறு, அது அரபிலே சவுதி காரணம் பண்ண காரியங்கள் வேறு. நம்ம ஹரமில் நடக்கிற நடவடிக்கை தான் ஆதாரம் எடுக்க தவிர அந்த சவுதிக்காரன் சேர்ந்து நம்ம ஆதாரம் எடுக்கல. அது ஞாபகம் வச்சுக்கணும். ஆபீஸில் பணிபுரியும் இடத்தில் பெண்கள் அரைமுறை ஆடைகள் வருகிறார்கள், ரொம்ப சந்தோஷம். மேலும் வழியில் ஆபாசமான போஸ்டர்கள் கண்ணில் படுகிறது. நாம் விரும்பாமல் கண்ணில் படுவதால் நோன்பு முடியுமா? நோன்பு முடியாதுங்க. நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு வந்து பொதுவாக பார்வை என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. கெட்ட எண்ணத்தோடு ஆபாச எண்ணத்தோடு பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு அது வந்து பாவமாக ஆகும். இல்லை ஒரு தேவையை முன்னிட்டு அந்த நேரத்துக்கு அவங்க மோசமாக பார்த்துக்கிறீங்க, தேவையை அஞ்சலுக்காக நீங்கள் பஸ்ஸில் டிக்கெட் எடுத்து போகிறீங்க, ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க, புக்கிங் அடிக்கிறோம், அது ஏதாவது நேரிட்டு எப்போ பேசுறது இது தவறு இல்லை. அப்போ கூட என்ன பண்ணாங்க, பேருந்தனாக பார்த்தால் நீங்கள் அவங்க தப்பான என்ன வந்து நினைக்கிறீங்களோ பார்வை தாக்கி தான் அவங்களோட பேசணும். அவர்களும் தன்னை பார்வை தாக்கி தான் பேசணும், நம்மளும் அவங்க பார்வை தாக்கி தான் பேசணும், முஸ்லீம் பெண்களாக இருக்கும் பட்சத்தில். அதனால வந்து ஆபாசமான போஸ்டர்கள் தெரியாம கண்ணில் போட்டுச்சு, அத்தோக்கெல்லாம் வந்து பார்வை தெரிஞ்சுருங்க. அப்படி நெக்லாஜ் இன்னலக்கள் உடல் இருக்கலாம். முதல் பார்வை உனக்கு அனுமதிக்கப்பட்டது, அடுத்த பார்வை உனக்கு ஹராம். அப்படின்னா என்ன இருக்கும்? முதல் பார்வை பண்ண பார்த்தாரு அப்படியே கண்ணால் அப்படி பார்த்தே திரும்பி பார்த்துதான் பார்வையா அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்டு இதுவல்ல, தெரியாம பட்டுருச்சு பார்த்துருங்க, இது அனுமதிக்கப்பட்டது. திரும்ப தொடர்ந்து பாருங்க, இது ஹராம். ஏன்னா ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு சேகம் அவருடைய புரியுது போய்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஆற்றை கடக்க வேண்டி வந்துட்டான். அப்போ ஒரு இளம் பெண் வந்து, ஐயா ஆற்றுல தண்ணி நிறைய ஓடுது, அதனால எனக்கு நடந்த நான் ஆற்றுல குளிக்கிறேன், அதனால என்ன தூக்கி தோட்டத்துக்கு வச்சுட்டு போறீங்களா அப்படின்னு இளம் பெண் கேட்டாராம். அப்போ அந்த சேகம் சொன்னாரா, ஐயோ அர்த்தத்தில் ஆறாம நல்லா செய்ய மாட்டோமா, நீ இளம் பெண்ணாருக்கு அறமுறை போட்டு நான் போய் தோட்டத்துக்கு வச்சுருந்தா எனக்கு வந்து தப்பான எனக்கு வந்துட்டு நான் வைக்க மாட்டேன் அப்படின்ட்டேன். ஐயா இல்லையா தெரியாமல் ஒரு ஆய்வு கொஞ்சம் வெளியே விடுவாரு. முறியது பார்த்தாங்க, அவருடைய முறியதுனா யாரு சிஷியப்பில் பார்த்தாங்க. என்ன இதுப்பாங்க, இப்படி ஒரு நல்ல மனிதாபிமானமா செய்யற உதவிகளை செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவன் என்ன பண்ணாலும் உடனே தோட்டத்துக்கு வச்சாலும் ஆட்டை வச்சு அதை கொண்டாம 2 பேருக்கு போனாங்க. போகும்போது ஒரு விஷயம் சொன்னாரா, நீ வந்து நான் வேணாம்னு சொல்லுறது நீ ஏன் சொல்லணும் அந்த பொண்ணு, தப்பு இல்லையா அப்படின்னு. அப்போ முறிய சொன்னாரா, இல்லை சேகம் எனக்கு தப்பான எனக்கு வரல, மனிதாபிமான இடத்துல கிளிக் பண்ணேன், தப்பான என்ன வரல அப்படியா. கொஞ்சம் தூரம் போச்சான். சேகம் சொன்னாரா, நீ என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணை தூக்க தப்பு இருக்கு, உனக்கு தப்பான என்ன வராட்டா கூட உனக்கு நீ அந்த பெண்ணை வந்து தோல்ல வச்சு பெரிய தப்பு அது. ஏன்னா அந்த பெண் அழகு அழகுகள் இருந்தால் அப்போ அவருடைய உடல் உறுப்புகள் உன்னுடைய உடம்பிலே உணர்த்தும் பொழுது உனக்கு தப்பான என்ன வந்திருக்கும் அப்படின்ட்டாங்க. இல்லை சேகம் அப்படிதான் வரல. கொஞ்ச தூரம் போச்சான். நீ என்னதான் தூக்கிட்டு கூடாது பார்க்க பொண்ணு, பெரிய தப்பு பாவட்டா. அப்போ அது முடிவு சொன்னாங்க, சேக நான் ஆற்றுல அந்த பக்கத்து கூட தப்பு விட்டு விட்டேன், நீ என்ன தூக்கிட்டே வர்றீங்க அவளை ஆத்துக்கு அந்த பக்கம் தூக்குன இந்த பக்கம் அவளை விட்டு விட்டேன், அவன் பக்கம் அவங்களே வந்து போயிட்டா, நீங்க என்ன தூக்கிட்டே வர்றீங்க அவளை அப்படின்னா. அப்ப அதனால உள்ளம் தான் முக்கியம், மனத்தை கட்டுப்படுத்துறது தான் முக்கியம். அதனால கெட்ட எண்ணத்துல பாக்குறது, இவர் நல்ல காலேஜுக்கு தான் வீடு பண்ண என்னப்பா பாக்குறேன், நான் கெட்ட இடத்துல பாக்குறது நல்ல இடத்துல பாக்குறேன், இது ஏற்றுக்க முடியாது. மனைவியை வீடு கூட ஒரே நாளில் 2-3 முறை அழைப்பது தவறா? இஸ்லாமிய முறைப்படி தவறா? தவறே இல்லைங்க, அது உங்களுக்கும் மனைவியும் சம்மந்தப்பட்டிருக்கு. அவங்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்க தப்பே. அவர்கள் ஒரே தடவையிலே 8 மனைவிடத்தில் கூடியிருக்காரு. அதுக்கு ஆதாரம் 8 மனைவிடத்தில் ஒரே நேரத்தில். அதனால 2-3 முறை உங்களுக்கு அவங்களும் சம்மந்தப்பட்டது, மாற்றத்தில் ஒன்றும் கிடையாது. இந்த கேள்விக்கான பதிலை தாங்க 27வது இரவு பதிலளிக்குமாறு கேட்கப்படுகிறேன். ஏனெனில் நான் ஒரு கல்லூரி மாணவன், அதனால் என்னால் 26வது இரவு வருவது சிரமம். தாங்கள் முஸ்லீம்கள் தங்களுக்கு சண்டையிட்டுக் கொள்ளும் பொழுது வெட்டுபவர் வெட்டப்படுபவர் இருவர் நரகவாதிகள் கொள்வீர்கள். அப்படி என்றால்
அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போர் ஏற்பட்டது. இது சட்டம் என்ன? நல்ல கேள்வி. சகோதரமா நாளைக்கே சொல்லுவாங்க. சரியாக அசரத் தொழுகையை வைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் அசரத் அவர்களுக்கு காற்று போய்விட்டால் பின்னால் நாம் என்று தொழுதவர்கள் தொழுகை சேருமா சேராதா? அதாவது இமாம் ஜமாத் நடந்ததுக்கு பொழுது இமாமுக்கு ஒது புரிஞ்சிச்சுட்டா இமாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அப்படியே ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்துடணும். முதல் ஸ்டெப்ல யார் நிற்கிறாங்களோ அவரை கையை பிடிச்சி புஸ்தகம் இருக்குது பின்னாடி போயிடும். இதான் தொழுகையுடைய சரியத்துடைய சட்டம். இமாம் ஒரு புரிஞ்ச பிறகு அவர் பாட்டு தொழுவதே இருந்தா அவருக்கு தான் தொழுவக்கூடாது, நமக்கு எந்த பிரச்சனை கிடையாது. அவர் தொழக்கூடாது. ஆனால் பொது இல்லாமல் தொலை வைத்த பாவம் அவரை சார்க்கும். அதனால இமாமுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இவர் பின்னாடி வந்துடணும். முதல் தப்புல யார் விவரமானோ அவங்க கையை பிடிச்சி பின்னாடி அதான் உருவா என்னை அடுத்து இருப்பவர்கள் விவரம் தெரிந்தவர்களும் அறிஞர்களும் நிகழ்த்தோம் இருந்தாங்க. முதல் தப்புல நிற்கிறது யார் நிற்கணும்? நேர இமாமுக்கு பின்னாடி நிற்கிறவங்க கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க மார்க்கம் தெரிஞ்சவங்களா இருக்கும். இவரு பாவம் பள்ளியாரத்தில் வர்றதே இல்லை. அன்னைக்கு அசது தமிழிக்காரங்க அசது பிறகு இடத்துல போய் தொழுவாங்கன்னு அவங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவர் வழியெல்லாம் கேட்டாங்க, பள்ளி கொண்டாரு. முதல் தப்பு வந்துட்டாரு. அன்னைக்கு பார்த்து இமாம் பொது புரிஞ்சு போச்சு. இமாம் பின்னாடி யாரு அப்பெல்லாம் பார்த்துக்க முடியாது. பின்னாடி யார் நிற்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவார்? இமாமே கையை பிடிச்சி நிற்க வைப்பாரு. இவர் அந்த நேரத்தில் இமாம் அவர் கையை விடுங்க அப்படின்ட்டாருன்னா பெரிய கூட்டா போயிடும். அதனால சொன்னாங்க, என்னை அடுத்து இருப்பவர்கள் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு படிக்கட்டும். அதனால சின்ன பிள்ளைகளை இமாமுக்கு அடுத்து மோசத்தில் நிற்க வைக்கக்கூடாது, விவரம் இல்லாத மோசத்தில் நிற்க வைக்கக்கூடாது சொன்னாங்க. இந்த மாதிரி சிக்கல்லாம் வந்து சொல்றாங்க. அதுல லேலத்தில் கதர் கற்காப்பு போனோம், காக்க போனோம் இங்கிலீஷ்ல இருக்காருங்க. அதுல லேலத்தில் கதரில் கற்கப்படும் கேட்கப்படுமா? லேலத்தில் பதில் கேட்கப்படும். அதே எனக்கு இங்கிலீஷ்ல இருக்காரு. KATKAPOTAM இதுக்கு நான் கேட்கப்படும் படிக்கணுமா? இது கேட்கப்படும் கக்கா போடும் படிக்கிறதா? நானும் படிச்சு யாரும் கேட்கப்படுறதுக்கு அப்புறம் வருது. லேலத்தில் கதரில் கேட்கப்படும் சிறப்பான திக்கரை பற்றி தெளிவாக சொல்லவும். என்னிடம் ஒரே ட்ரெஸ் தான் உள்ளது. எந்த ஒற்றைப்படைக்கு அதை அணிவது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் விட்டா 5 ட்ரெஸ் நீங்க எடுத்தா நம்மள கேமா கொடுக்குறது. 5 ஒற்றைப்படை நாளைக்கு சொல்ல சொல்லாத. நேற்று டிவி பயானில் 2 எழுத்து அண்ணன் அவர்கள் வட்டி சம்பந்தமாக ஒரு சில அஜீத்களை ஆதாரம் காட்டி உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறி ஏதாவது 3 விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்தாமல் போய்விட்டதாக குற்றம் சாட்டினார். பிறகு அதற்கு அண்ணன் அவர்களே மறுப்பு தெரிவித்து இது உமரின் கவனக்குறைவாக நடந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எதையும் தெளிவுபடுத்தாமல் விடவில்லை என்று உமரை மிகவும் பலகீனமானவர் என்று கூறுகிறார். பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்காக ரசூலுல்லாஹ் அவர்கள் மீது உமர் பழியை கொடுத்ததாக கூறுகிறார். தெளிவுபடுத்தப்படாத விஷயங்கள் என கூறுவது வட்டியை பற்றி முழுவதுமாக பாட்டிக்கு சொத்தில் உள்ள பங்கு பற்றி எனக்கு மறந்து போச்சு, நாளைக்கு சொல்றேன். இந்த 3ஐயும் இதை பற்றி அவர் உமர் ரலியல்லாஹு பற்றி ரொம்ப தப்பா மட்டமா பேசியிருக்காரா? அது மரியாதைக்குரிய சகோதரர் அவர்களுக்கு வழமை. உமர் ரலியல்லாஹு ரொம்ப மட்டமா நினைக்கிறது, உமர் ரலியல்லாஹு முக்கியத்துவமாக பேசுறது சகோதரருக்கு ரொம்ப வழமை. இந்த ஒரு மேட்டர் இல்லை, இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் அதாவது நாவிலே வரப்பு கடந்து பேசுறாரு. எந்த அளவுக்கு சொன்னா ஒரு சில நேரம் சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கலீஃபா பதவிக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்போ சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஒழுங்கா பண்படுத்த தவறிவிட்டார்கள். இதே மாதிரி சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பக்குவப்படுத்த தவறிவிட்டார்கள். அப்படி இவர் ரசூலுல்லாஹ்ல அவரு சொல்றாரு. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் தான் தப்பமாக வரைக்கிறதுக்காண்டி ரசூலுல்லாஹ்ல குற்றம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு விமர்சிக்கக்கூடிய அவருக்கு ஒரு பெரிய தப்பாதேவா இருக்காரு. பொதுவாக இவருடைய இயல்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதிகமாக விமர்சிப்பாரு. ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உமரே நீங்க ஒரு பாதையில் இருந்தா சைத்தான் இன்னொரு பாதையை ஓடி போயிடுவான், ஏன்னா உனக்கு சைத்தான பிடிக்காது. விளங்கிட்டு சரி. A new person come to Islam, is aqiqah is compulsory for him. Please tell the answer.
புதுசாக இஸ்லாத்துக்கு வந்து அந்த குழந்தைய அக்கியா கொடுக்கறதுக்கு அதெல்லாம் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தாலும் அக்கியா கிடையாது. புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் அக்கியா. சார் அவ்வளோ விஷயங்களை பேசணும், விஷயங்களை கேட்ட மாதிரி அமைச்சு வருவாங்க.